சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த மக்கள் எல்லாமே ஒரு மேல இந்த எமோஷன்ல கேமராவும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை இடத்துல லென்ஸ் கீழே விழுந்துருக்கு, எத்தனை இடத்துல ட்ரோன் உடச்சிருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தலைவர் மட்டும்தான். தூத்துக்குடியெல்லாம் மிரட்ட விட்டாங்க. தலைவர் வந்து ஆர்டிங் காமிப்பாங்க. ஃப்ரண்ட்ல போறவங்க அதை மட்டும்தான் வாட்ச் பண்ணிட்டே வருவாங்க. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 720 டிவி தான் நீங்கள் வந்து எல்லாரோட அவுட்டு பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் லெவல் பஸ் ஃபார் 4K. அக்செப்ட் பண்ண வேண்டியது அந்த டிரைவருக்கு. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மூவ் பண்ண முடியும். கொஞ்சம் டென்ஷன் ஆனாவோ கொஞ்சம் எமோஷனலாவோ எனிதிங் ஹேப்பன். அந்த நீங்கள் காரைக்குடி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். கட்டு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு யார் அந்த எடிட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோசப் விஜய் எனும் நான். திருச்செந்தூர் வேல் உங்களோட தானே சார்? வேல் வருது. ட்ரிஷா மேம் மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நார்மலாகவே பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தாங்க. அது கேமராவுக்கு அது இன்னும் அழகாக இருந்துச்சு. எல் ராமச்சந்திரன் சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆல் குட். எஸ் சார். ரீசெண்ட் டைமில் பண்ண ஒரு ஒர்க் இருக்குது. பட் நான் அதை இன்டர்வியூக்காக சொல்ல உண்மையாகவே சொல்கிறேன். நான் உங்கள் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஐ திங்க் இந்த சீதக்காதிலேருந்து நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தேங்க்யூ ஸோ மச். சேதுபதி அவரோட பண்ண அந்த ஒர்க்லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஒர்க் எனக்கு. எஸ் தேங்க்யூ. இந்த பதவியேற்பு விழா பொறுத்த வரைக்கும் விஜய் சார் அது அவர் தான் மெயின் ஃபோக்கஸ். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களாம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எஸ்இ சார், சோபா மேம், ட்ரிஷா மேம் மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதை எப்படி பிளான் பண்ணீங்க? அந்த கெஸ்ட்டோட அவங்க நார்மலாகவே பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தாங்க. அது கேமராவுக்கு அது இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ கேமரா வந்து எப்போதுமே வந்து அழகாக காமிக்கும். ஓகே ஓகே, அதில் டவுட்டே கிடையாது. அதுவும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் உங்களை படம் பிடிக்கிறப்ப அந்த அழகை வந்து இன்னும் எம்பசஸ். அது மாதிரி மேடம் வந்து நார்மலாகவே பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்தாங்க. அது ரொம்ப ஸோ அது வந்து சும்மாவே சொல்ல வேண்டாம். ஸோ அந்த ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம வந்து தலைவரோட அப்பா அம்மா எப்படி அந்த மூமெண்ட்ஸ் அவங்க செரிஸ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கேண்டிடாக பீப்புள் எல்லாருமே கவர் பண்ணணுங்கிறது எங்களுடைய மோட்டிவேஷன். அதில் இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தாங்க. எஸ். ஆனால் அவர் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்து ஏதாவது சொன்ன கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? இல்லை நிறைய. இப்போ எக்ஸாம்பிள் எந்த வீடியோ பயங்கர வைரல் நிறைய இருக்கு. கோயிலுக்கெல்லாம் போனாங்கல்ல. ஆமாம், சர்ச்சு மாஸ்க்கு திருச்செந்தூர் அதெல்லாம் பார்த்துட்டு யாருப்பா ஏன்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் பேசியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி வந்த வீடியோ இல்லை, அப்போ திருச்செந்தூர் வேல் உங்களோட தானே சார்? இந்த காரில் ஏறப்போ அந்த வேல் பின்னாடி வேல் வருது. காரைக்குடி. காரைக்குடி. அந்த வீடியோ பயங்கர வைரல். அது தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே. அந்த நீங்கள் காரைக்குடி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அதுல இருந்த கட்டு வந்து சினிமாட்டிக்கை மீறி ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து சினிமா பற்றி நல்லா தெரியும், எடிட்டிங்கை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கா. யார் அந்த எடிட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து சொன்னாங்க, வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்லேருந்து கூப்பிட்டு தலைவர் வந்து எடிட்டர் ரொம்ப விஷ் பண்ணி பேசினாங்க. சொன்னீங்களா அவர் தானே? இப்போ நீங்கள் ஒரு எடிட்டர் மென்ஷன் பண்ணி அருள் சித்தார் அவர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொன்னாங்கப்பா டீமுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லி. ஸோ தலைவருக்கு எல்லாமே தெரியும். அவங்க பார்க்குற ஃபோட்டோஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. எல்லா ஃபோட்டோஸுமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை வந்து வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து தலைவர் ஃபோட்டோ பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி இவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த அப்ரிஷியேஷன் வர தான் எங்கள் பசங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. நைஸ். ஸோ எல்லாமே தெரியும். அதுக்காக தானே போயிட்டு இருக்கோம். கனெக்டிவ் ஆகும். இது ஒரு லீடருக்கு தேவையான கண்டென்ட் என்னென்னா, இப்போ யாருக்காக வேலை பார்க்குறோன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அந்த வேலை பார்க்குற பர்சனோடைய கமாண்ட் நமக்கு இருந்தால் தான் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். எஸ். ஓகே. இப்போது சாதாரணமாக ஒரு சின்ன ஈவெண்ட், ஏதோ ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னாலுமே அந்த ஒரு கேண்டிட் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். கரெக்ட். ஏன்னா அதுவே இப்போ நான் அவ்வளோ டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. பட் பார்க்குறப்ப எனக்கு தெரியும் அந்த ஒரு மொமெண்ட்டு. இப்போ 30 நிமிஷம் வச்சுட்டே உட்காந்துருப்பீங்க, ஆனால் அது கிடைக்கிற அந்த 3 செகண்ட் தான் வேல்யூ. கரெக்ட். அவ்வளோ டக்குன்னு அப்படி மாறுறதுன்னு. ஆனால்
இது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது, எப்போ என்ன வரும்னு தெரியாது. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது, ஓகே ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க நம்ம கேப்சர் பண்ணிடலாம். பட் இந்த மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ எது கிடைக்கும்னு தெரியாது. 24 மணி நேரம் கூட இருந்தாலுமே அந்த ஒரு 24 செகண்ட் அந்த ஒரு ரீலு அந்த ஃபார்மேட் தான் எமோஷனு. எந்த இடத்துல போனது ரொம்ப பெரிய டஃப்பாக இருந்தது தமிழ்? இல்லை இது டஃப்னே கிடையாது, டஃப்னே இல்லை, இது டஃப்பே கிடையாது. ஓகே ஏன்னு சொல்ல வரேன்னா, இது நீங்கள் வந்து களத்தில் இறங்கிட்டீங்கன்னா இல்லை இந்த இடத்துல நான் டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி இது ஒரு ஜல்லிக்கட்டு களம் தான். வந்த மக்கள் எல்லாமே ஒரு மேலே இருந்த எமோஷனில் கேமராவெலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தலைவர் மட்டும்தான். அப்போ நீங்கள் எத்தனையோ இடத்துல ட்ரோன் உடச்சிருக்கோம், எத்தனை இடத்துல லென்ஸ் கீழே விழுந்துருக்கு, அதான் கேமரா சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இது வந்து டஃப் கிடையாது. ஸோ இதுவும் தாண்டி நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது தான். அந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட் அமைஞ்சது எங்களுக்கு. ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா லொக்கேஷனை மாற்றிக்கிட்டோம். ஓகே, அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங். ஸ்வாப் மாதிரியா இல்லை? ஸ்வாப் மாதிரி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் திருச்சியிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் முடித்தவங்க இம்மிடியட்டாக உட்காந்து ஃபைல் காப்பி பண்ணி அந்த ஃபைலை இம்மிடியட்டாக அப்லோட் பண்ணி மக்களுக்கு சேர்க்கணும். ஸோ அந்த பிட்வீன் கேப்புக்குள்ளே இன்னொரு டீமு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போயிடணும். இப்போ எக்ஸாம்பிள் அரியலூர் போகணும், அரியலூர் போயிடணும். ஸோ அதுக்கான ஷாப்பிங் இருந்தது. அப்போ அந்த பீப்புள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு பாருங்கள், எந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனை கனெக்டிவிட்டியோடு இருக்கணும். என்னென்னா நான் என்ன எடுத்துருக்கணும் அதே தான் அவனும் எடுக்கணும், அதுலேருந்து எதுவும் மாறிடக்கூடாது. அதேமாதிரி கலர் டோன்ஸை நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், எல்லா ஃபோட்டோகிராஃபியும் ஒரு டோனில் இருக்கும், டிஃப்ரென்ஷியேட்டே தெரியாது, ஒரு சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். நீங்கள் வீடியோ எடிட்டிங் கூட பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஹை ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். எங்கேயுமே அதுக்கு ஏன்னா அந்த ஸ்பீடு என்ன பர்பஸ்னால் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும், யங்ஸ்டருக்கு அது ரொம்ப பிடிக்கணும். பர்டிகுலராக வந்து தலைவரோட மெயின் கோர் கண்டென்ட் யார் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாக எதுவாக இருந்தாலும் பார்க்குறப்ப அந்த இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு பையன் தோளில் தூக்கி வச்சார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங் கண்டென்ட். நீங்கள் அதான் சொன்னேன், தூத்துக்குடியெல்லாம் மிரட்ட விட்டாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. இதை விட பியூட்டி என்னென்னா தலைவர் வந்து ஆர்டின் காம்பேர். ஆமாம், சரிங்களா. ஸோ அவர் வந்து என்டையர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். அதை பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஃப்ரண்ட்டில் போகிறவங்க அதை மட்டும்தான் வாட்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. அவங்களுக்கு ரோடு தெரியாது, பீப்புள் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாரு, மொமெண்ட்டை என்ன எப்படி கேப்சர் பண்ண போகிறோம், அது எங்களுக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக தெரிஞ்சுது. அப்போ வந்து சைட் ஆங்கிளில் ஒரு கேமரா வைக்கணும், ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா வைக்கணும். அதே இடத்துல அவர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேக்ஸ் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மூவ் பண்ண முடியும். க்ரௌடு அவ்வளோ அந்த க்ரௌடோட இதில் அதில் என்னென்னா வாட்ஸ்அப் பண்ண வேண்டியது அந்த டிரைவருக்கு. ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க அவரை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நான்லாம் வந்து மெஸ்மரைசிங் ஆகிட்டேன் அந்த பர்சனை பார்த்து. ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் இருந்தது. அவர் பேர் எதாவது தெரியுமா? தெரியல எனக்கு, ஏன்னா கோர் ஸ்ட்ரென்த் அவர் உண்மையிலேயே வந்து அவர். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆனாவோ கொஞ்சம் எமோஷனலாகவோ எனிதிங் ஹேப்பன் ஃபார் தட் திங். ஒரு அழுத்து தான். ஆனால் அது பாருங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பாருங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு நாங்களும் அந்த இடத்துல இருந்தோம். நாங்கள் பார்த்து ரசித்த மொமெண்ட் எல்லாமே நீங்களும் உங்கள் டீமும் கேப்சர் பண்ண அந்த கிரியேட்டிவ் டீமுக்கு ஃபஸ்ட்டு பெரிய கொடுவோம் சீரியஸ்லி. தேங்க்யூ. ஸோ இது எங்கே ஆரம்பிச்சு சார்? தமிழக வெற்றி கழகம் கூட இந்த கிரியேட்டிவ் டீம், அந்த கேண்டட் மூமெண்ட் எடுக்கிற டீம், அந்த கேமரா டீம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிறதா. ஸோ இந்த எங்கே ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தில்? தமிழக வெற்றி கழகம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய மேடைகள் போட்டிருந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து ரொம்பவும் ஹியூஜ். ஸோ இன்றைக்கி வந்து உலக நாட்டு தலைவர்கள் வந்து அந்த மாநாடு ரைட்டா? ஆமாம், மாநாடுகள் நிறைய மாநாடுகள் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வந்து டிவிகேக்கும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. பட் அதை மீறி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அட்மினில் இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த அட்மினில் இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கிறப்ப என்னென்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அதாவது அந்த நிறுவனம் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. ராம் சார், ஆல்ரெடி யூ ஹேவ் த குட் பொட்டன்ஷியல், யூ ஹேவ் த குட் டீம், நீங்கள் நிறைய கவர்மெண்ட் செக்டருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது இல்லாமல் நிறைய பொலிட்டிக்கலுக்கும் நீங்கள் பொலிட்டிஷியன் கூட நல்ல நட்பில் இருக்கீங்க, ஏன் எங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒய் நாட், அதாவது எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, ஏன் நம்ம வந்து புதுசாக ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடாது, அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறப்ப நாங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு கொண்டு போயிட்டு நாங்கள் எங்களோட ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு தே ஆர் வெரி ஹாப்பி, தே ஹேவ் த குட் டீம். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டீம் இருந்தது. ஓகே, ஆல்ரெடி அவங்களும் ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருந்தது. ஓகே, பர்சன் இருக்காங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு விங் பெருசாகவே இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் டீமை நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப நாங்கள் சொன்னது எங்களால் அது எதுவுமே முடியாதுன்னு கிடையாது, எங்களுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, எங்களுக்கான குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குட்வில் எங்கள் டீம் கூட எங்களுக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் we can go அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம்
அவங்க எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. சரி திருச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறப்ப அப்போ எங்களுக்கு வந்து இந்த லைவ் டீம் எப்படி இருக்கணும், ப்ராட்காஸ்டிங் கேமரா என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் எக்ஸ்க்ளூசிவாக செய்யணும். ஏன்னா நார்மல் வெஹிக்கிள் இருந்தால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறப்ப ஒரு புது வேன் நாங்கள் எடுத்து அந்த வேனை வந்து மாடிஃபை பண்ணி அந்த வேனுக்குள்ளே எல்லா செட்டப்பும் ஃபுல்லாக ரெடி பண்ணி, ஸோ அது மொபைல் வேனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மொபைல் வேன் வந்து எப்போதுமே லைவில் இருந்துகிட்டு இருக்க மாதிரியும் அதில் ஃபுல் செட்டப் வந்து செட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ப்ராசஸை வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படி தான் எங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் திருச்சியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்களுடைய. அங்கே ஸ்டார்ட் ஆனது அந்த ஸ்பெஷல் கூட ஸ்டார்டிங் ஒன்று சொன்னேன், பட் இப்போ ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அந்த தமிழக வெற்றி கழகம் பேஜ் நாங்கள் பார்த்து அந்த லைவ், அப்போ நீங்கள் சொன்ன அந்த திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறப்ப இப்போ வரைக்குமே இந்த லைவ் இதில் கிளியர் அப் டு த மார்க், அது ப்ரிசைஸாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு இடத்துல நாங்கள் அந்த லேகை பார்க்கல, கிளிச்சை பார்க்கல. ஸோ அப்படி இருந்து ப்ரிசைஸ். ஸோ அதுக்கும் ஸோ ஏன்னா அது 4K அவுட்டு. ஓகே, நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா 720 டிவி தான் நீங்கள் வந்து எல்லாரோட அவுட்டு பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா மேக்ஸ் 1080 போயிருக்கும். பட் நாங்கள் வந்து வி ட்ரை லெவல் பெஸ்ட் ஃபார் 4K. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் அதுக்காகவே பிஃபோராகவே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், ஒரு 4K அவுட் கொடுக்கணும். ஸோ அந்த குவாலிட்டியை வந்து 100% வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். அதே மாதிரி அந்த இதில் இருந்த இன்னொரு பெரிய குட் திங் என்னென்னா கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 7 people வேலை பார்த்துருக்காங்க கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர், இன்க்ளூடிங் மீ. நானும் ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபராக தான் அந்த இடத்துல இருந்தேன். காலத்தில் நானும் இருந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு தலைவரை போர்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எக்ஸ்க்ளூசிவாக பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுங்கிறத நாங்கள் பார்த்தோமே தவிர யாருமே நாங்கள் வந்து அங்கே அரசியல் களத்தில் இருந்தோன்னு நிற்கவே இல்லை. எமோஷனை கனெக்ட் பண்ணோம், அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எங்களுடைய நேர்த்தி இன்றைக்கி நேர்த்தியில் என்னுடைய இந்த 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவலில் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்பஸை தெரிஞ்சுப்போம். இது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், இது யாரை போய் சேரப்போகுது, ஸோ இதோட ஃபியூச்சர் என்ன. இந்த 3 வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னை வரைக்கும் எங்களோட பெரிய கோர் கண்டென்ட். ஸோ அதை தான் நாங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணோம். இது வந்து அரசியல்வாதி கண்டென்ட் இல்லை, பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டாம், இது ஒரு எமோஷன் கண்டென்ட். ஸோ பீப்புளுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு எமோஷன், இந்த எமோஷனை கேப்சர் பண்ணி கொடுத்தா என்ன இருக்குங்கிறது தான் அதோடைய பிரதிபலிப்பை வந்து நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க. ஸோ இதை தான் நாங்கள் அங்கே வந்து ட்ரை பண்ணணும், அது நல்லாவே வந்தது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எந்த விஷயத்துக்கு எல்லோரும் ஆசைப்பட்டுருந்தாங்களோ அது இப்போ எண்ட் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி சார் ஃபைனலாக ஓவராலாக பார்க்கும்போது? ஸோ ஒரு தனி இல்லை ஒன்று தான், ஒரு தனி மனிதன் நான் என்ன நினச்சேனோ அது நடந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து தலைவர் வந்து முன்னாடியே கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி தான் ரெடியாக இருக்கார். எல்லாருக்குமே ஒரு நினைவுகள் உண்டு, நம்ம இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் பாசிட்டிவாக மாறும். ஸோ அதுதான் எண்ணங்கள். அது மாதிரி அவர் என்ன நினச்சிருக்காரோ அது நடந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அப்ளை ஆச்சு. ஓகே, அதுதான் உண்மைன்னு சொல்லலாம். அதுதான் ஆரா. ஒரு ஆரா, அதை நீங்கள் சொல்லாமே இந்த கம்யூனிகேஷன் கனெக்ட் ஆகும். அதுதான் ஒரு கோயிலுக்குள்ளே போனால் ஒரு ஆரா வந்து உருவாகும். எப்படி உருவாகும்னா, இன்னொருத்தர் சாமி கும்பிட்டு இருப்பார், இன்னொருத்தர் சாமி கும்பிட்டு இருப்பார், அவரோட ஃபேஸை பார்த்தாவே அவருடைய பயம், அவரோட பிரச்சனைகளை வந்து இன்னொருத்தவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த புரிதல் வந்து அவருக்கு ஒரு நல்லது நடக்கும், அவருக்கு இன்னொருத்தர் வேண்டுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷனோ கனெக்டிவிட்டியோ கிடையாது. அதுதான் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது. அந்த மாதிரி தான் வந்து இவர் வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பயே இந்த கேம்பெயினுக்கான ஒரு ஆராவை கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள்லாம் வாங்க, இந்த ஆரா வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆராவாக மாறும்னு சொல்லி வந்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே எங்களுக்கு புதுசு. சூப்பர். ஓகே சார், இப்போ அடுத்த ஒர்க் இருக்கா இல்லை அதோட முடிஞ்சு சார்? அவ்வளோதான், அந்த கேம்பெயின் முடிஞ்சிச்சு. கேம்பெயினோட முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இனி அவங்க இண்டிவிஜுவல் அவர் வந்து இனி தலைவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறாங்க, அவங்க பார்க்க போகிறாங்க. நம்ம அடுத்து நம்மளுடைய வேலைகள் நிறைய இருக்கு, போட்டோகிராஃபி ப்ரொஃபைல் அடுத்தடுத்து அதை நம்ம பார்க்க போகிறோம். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.